சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துல வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பருத்திக்காட்டில் வந்து எனக்கு குடும்ப பிரச்சனை இருந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காரிக்கும் அந்த பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. அடுத்தது குழந்தை இல்லாத இருந்துச்சு. என் பையன் பிறந்திருக்கான். பையனுக்கு வந்து மதுரம்மா பேர் சுருக்கி பாலமதுரன் பேர் வச்சுருக்கேன். எதுக்கு இந்த பேர் வச்சுருக்கேன்னா என் உயிர் உள்ள வரலையும் அந்த பேரை நினைவாக இருக்கணும். அடுத்து குலதெய்வம் என் அம்மா தான். இந்த உலகத்தில் இதை போன்ற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதை போன்ற ஒரு அருள்வாக்கு கிடையாது. நான் லைவில் வாக்கு கேட்டு குழந்தை வர பெற்றிருக்கேன். நேர்லி அம்மா வந்து வனஜான்ற தெரியும். அம்மாவுக்கு வந்து நேர்லி கனி வாங்கிட்டு போய்ட்டு குழந்தை வரப்போ அடுத்தது எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. பொண்ணுக்கு அந்த ஸ்ரீன் பேரை சேர்த்து பாவனா ஸ்ரீன் பேர் வச்சிருக்கிறேன். ஸ்ரீ மதுரகாளியம்னு. எனக்கு ரெண்டுமே எனக்கு வர அம்மா தான் கொடுத்தாங்க. அம்மா உயிர் உள்ளவரை மறைக்க மாட்டேன். என்னுடைய ஒரு அவப்பெயரை வந்து நீக்கியிருக்காங்க. அடுத்தது தொழில் இருந்துச்சு. எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தாங்க. அது எனக்கு சின்ன ஒரு பிரச்சனை கூட மதுரம்மா நினச்சா உடனே தீருது. இது என்னுடைய நம்பிக்கை. இது எப்பவும் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும். அடுத்தது எங்கள் அக்காவுக்கு வந்து படிப்புக்காக வந்திருக்கேன். எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு கண்டிப்பாக அதுவும் நடத்தி கொடுப்பாங்க. அதையும் நான் இங்கே வந்து முன்னாடி இன்னும் சாட்சியாக சொல்லணும்னு எனக்கு நம்பி இருக்குது. நான் தருமபுரியிலேருந்து வரேன். என் பேர் உமா. நான் அம்மாக்கிட்ட வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வாக்கேக்க வந்திருந்தேன். இடம் பிரச்சனை, எங்கள் தொழில் ரொம்ப முடக்கி போட்டிருந்தாங்க. இடம் பிரச்சனை வந்து கேட்டிருந்தேன். அம்மா 3 மாதம் காலபைரவர் கோயிலுக்கு போ, உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு எனக்கு அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி எனக்கு இடத்தையும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி மதுரம்மாவுக்கு. நான் நெத்திமேடு கொல்லாமட்டிங்க எங்கள் ஊர். நான் நிறையா விஷயத்துக்கு வந்திருக்கேன். நான் எவ்வளோ விஷயம் நடக்கிறப்பலாம் அம்மாட்ட வந்து நிறைவேறி இருக்குது. நான் போன வருஷம் பிடிக்காசு வாங்குறப்போ கூட அம்மாட்ட வந்து கேட்டு போனேன். எனக்கு பேத்தியாக பிறக்கணுன்ட்டு எனக்கு பேத்தியாக பிறந்திருக்கு. நான் பையனுக்கு கல்யாணத்துக்காக கேட்கறக்கு வந்தேங்க. அம்மா வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. அடுத்தது குழந்தை வரத்துக்காக வந்தாங்க. குழந்தை பிறந்திருக்கு, 6 மாதம் ஆகுது. அம்மா என்ன நல்லா வச்சுருக்காங்க. எனக்கு வந்து எல்லா கோரிக்கையும் நல்லபடியாக நடந்திருக்குங்க. எல்லாமே நிறைவேறி இருக்குங்க. அடுத்த கோரிக்கையாக வந்திருக்கிறேங்க. எங்கள் வீட்டுக்கு குடிச்சிட்டே இருந்தார். இங்கே வந்தேன். அப்புறமா அம்மா சத்தியம் வாங்கிருச்சு. இப்போ பிடிக்கிறது இல்லை. அந்த அம்மாட்ட வீடு இல்லைன்னு நான் சொன்னேன். அந்த அம்மா நீ ஒரு 5 நாளில் நீ வீடு வாங்குவ கண்ணு போ, இதுக்கு மேலே நீ தைரியமாக இருன்னு சொன்னிச்சு. என்கிட்ட காசு 1 ரூபா இல்லை. எங்கேயுமே 1 ரூபா வீட்டிலே இல்லை. அப்புறம் போட்டேன், எங்குண்டு போட்டதுமே உடனே ஒரே மாதத்தில் நான் வீடு கரையம் பண்ணிவிட்டு 7 லட்ச ரூபாய்க்கு 7 லட்ச ரூபாய்க்கு நான் வீடு வாங்கிட்டேன். என் பையனும் வந்து ஒரு பிள்ளையை காதலிச்சான். வெட்டுறேன் குத்துறேன்னு சொன்னி இந்த அம்மாட்ட வந்து நான் கண்ணீர் விட்டேன். அம்மா என் பையனை காப்பாற்றுமான்னு சொன்னேன். இந்த அம்மா நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சு. அதே மாதிரி என் அம்மா காப்பாற்றி கொடுத்துச்சு. இப்போ அந்த பையன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான். 20 நாளைக்கு ஒரு தடி வந்து பார்த்து போகிறேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா இருக்கிறேன் பையன். முதல்ல அம்மா வந்து பருத்திக்காட்டில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்தோன்னே ஒரு இடம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா சொன்னாங்க அந்த இடம் உனக்கு தான் அப்படின்னாங்க. அதே மாதிரி வாங்கிட்டேன். 2வது இங்கே வரும்போது வந்தேன், வீடு கட்டணும்னு கேட்டேன். வீடு கட்டிகிட்ருக்குறான். 3வது உடம்பு சரியில்லைன்ட்டு வந்தேன். செய்வேன்னு இருக்குதுன்னாங்க. அம்மா நல்லது பண்ணாங்க. அம்மா நல்லா இருக்குதுங்கம்மா உடம்பு. எப்படின்னா இந்த உயிரை காப்பாற்ற முடியாது, இந்த உயிர் போயிடும் வந்து அன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். இல்ல பகல் 12 மணி நைட்டு 12 மணி தெரியல. ஒரே அழுவாச்சு, அம்மா என் உயிரை காப்பாத்துக்குமான்னு. என் கையில இதுல மதுரகாளியம்மா தான் காப்பாத்துவாங்கன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எல்லா பக்கம் மதுரகாளியம்மா. எனக்கு எது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.